அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூர்யா டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நந்தினி கையில் இருக்க மோதிரத்தை பார்த்து எதுனா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சமையல்காரர் கல்யாணம் தோட்டத்துலேருந்து எடுத்த அலுமினியம் மோதிரம் தான் இது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் சூர்யா இது அலுமினியம்லாம் இல்லை, இது பிளாட்டினம், இது ரொம்ப விலை அதிகம் அப்படின்னு சொல்லி நந்தினி கிட்ட சொல்கிறாரு. அப்போ ரஞ்சித் சிசிடிவியில் இருக்கிறது அந்த மோதிரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கண்டுபிடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. அப்போவே ரஞ்சித் கண்டுபிடிச்சிட்டாரு, நந்தினிக்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரஞ்சித் யோசிக்கிறாரு, நம்மளை பற்றி நந்தினிக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு, ஹேமா மாதிரி நந்தினியும் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா மாதவி கிட்ட போய் நந்தினி ஜவுளி கடையில் உங்கள் மேலே கையை வச்சது ரஞ்சித் தான், அவரோட மோதிரம் தான் இதுன்னு சொல்லிட்டு மோதிரத்தை காட்டுறாங்க. ஆனால் மாதவி கேட்குறாங்க, இது ரஞ்சித் தான் பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நந்தினி ரஞ்சித் அந்த மோதிரத்தை தேடுறதுக்காக பண்ண வேலையை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு மாதவி சொல்கிறாங்க, நீ இந்த விஷயத்த சூர்யா கிட்டலாம் சொல்லிடாத, அவனுக்கு தெரிஞ்சால் கொலையே பண்ணிவிடுவான், நீ அமைதியாக இரு, இந்த விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாதவி பார்த்திங்கன்னா சுந்தரவல்லி கிட்டே போயிட்டு ரஞ்சித்தை பற்றி நந்தினி தப்பாக சொல்கிறா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறாங்க. அதனால் சுந்தரவல்லி நந்தினி அடிச்சிடுறாங்க. உண்மை தெரிஞ்ச நந்தினியை ரஞ்சித் என்ன பண்ண போகிறாரு, இல்லை ரஞ்சித் கையும் களவுமா சூர்யா கிட்ட மாட்டுவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.